கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மனநல காப்பகத்தை சேர்ந்த 22 வயது இளைஞர் கொன்று புதைக்கப்பட்ட புகாரில் தோட்டத்தில் புதைக்கப்பட்ட அவரது உடலை தோண்டி எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்திற்கு செல்ல உறவினர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரவி. ரவி, வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி முல்லை நகர் பகுதியில் உள்ள புத்திரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற பெயரில் இயங்கி வரும் மனநல காப்பகத்தில் இருந்த கோவை சோமனூர் பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரின் 22 வயது மகன் வருண்காந்த் கொலை செய்யப்பட்டு பொள்ளாச்சி அருகே உள்ள நாகூர் என்ற கிராமத்தில் மனநல காப்பகம் நடத்தி வரும் கவிதா லட்சுமணன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் புதைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மனநல காப்பகத்தின் அறங்காவலர் குழு உறுப்பினர் கிரிராம் மற்றும் மேற்பார்வையாளர் நித்யா மற்றும் பணிப்பெண் ரங்கநாயகி உள்ளிட்ட 3 வரை கைது செய்து மகாலிங்கபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது இதில் தொடர்புடைய மேலும் குற்றவாளிகளை பிடிப்பதற்காக 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று உடல் புதைக்கப்பட்டதாக சொல்லும் இடத்தை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்ததற்காக திட்டமிட்ட போலீசார் பிற்பகல் ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கிரிராமை காவல் வாகனத்தில் அழைத்து சென்றனர். சார் ஆட்சியர் பொறுப்பு விஸ்வநாதன், வட்டாட்சியர் வாசுதேவன், காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் முன்னிலையில் உடலை தோண்டி எடுக்கும் பணியானது தொடங்கியுள்ளது. அந்த பகுதியில் காவல்துறையினர் யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் தடுப்பு வேலிகளை அமைத்துள்ளனர். உறவினர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த பகுதிக்கு பிரேத பரிசோதனை செய்ய உடலை தோண்டி எடுக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அனுமதி கேட்டபோது காவல்துறையினர் மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. திடீரென பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது உடலை தோண்டி எடுக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் முடிந்தவுடன் அங்கேயே பிரேத பரிசோதனை செய்து பெற்றோர்களிடம் ஒப்படைப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரவி.